சின்ன வயசுல தன்னோட அப்பாவை இழந்த அஜித்குமார் தன்னோட அப்பாவோட இடத்துல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறாரு. இவர் மணப்புறம்ன்ற இடத்துல காளியம்மன் கோயில ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்க்குறாரு. அஜித்குமார் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுதுங்க. ஒரு 10 சவரன் நகையை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பார்த்தா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கஸ்டடிக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம்னா இது எதுவுமே பண்ணாம விசாரணைன்ற பேர்ல இவரை அழைச்சிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இல்லைங்க, ஒரு தோப்புல வச்சு அடிச்சதா சொல்றாங்க. நம்மளால ஒரு சின்ன குச்சியாலே ஸ்கூல்ல அடிச்சா தாங்க முடியாதுங்க. ஆனால் ஒரு பிவிசி பைப் எடுத்து அடி அடின்னு அடிச்சிருக்காங்க இந்த பையனை. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு கொடூரமான செயலையும் செஞ்சுருக்காங்க. மிளகா பொடி எடுத்து வாயில் காதில் அவரோட பெருப்பொரு புள்ளெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க அடித்த அடியில் அந்த ஸ்பாட்லேயே அவர் இறக்குறாருங்க. அஜித்குமார் இறந்தது தெரிஞ்ச போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பொய்யான கேஸ் எழுதுறாங்க. விசாரணையின் போது அவர் தப்பிக்க ஓட முயன்ற போது வலிப்பு கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு எழுதுறாங்க. இது வரைக்கும் வெளியில் வந்த கேஸ் 24ங்க. லாக்அப் டெத் ஆனது. இதுமாரி விசாரணையை அழைச்சிட்டு போயிட்டு அடித்து கொண்டு இருக்காங்க. வெளியில் வராத கேஸுன்னு எத்தனையோ இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளே தன்னோட அதிகாரத்தை கையில் எடுத்து மிடில் கிளாஸ் மக்களை எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கொள்கிறாங்க. இவ்வளோ கொடூரமாக அந்த அஜித்குமார்ன்ற பையனை கொன்ன போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள்.